காய்ஸ், வெல்கம் டு செல்லா விலாக்ஸ். இன்றைக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த மில்க்குக்குள்ளே கலராத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கேசரி செய்ய போகிறேன். அதுக்காண்டி ஃப்ரெஷ் மில்க் அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிங்க் கலரையும் கலந்துருக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரவை ஒரு கப் எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன். இந்தியாவில் முந்திரி திராட்சை உலகம் எல்லாம் நெய்யில் போட்டு வதக்கி இது பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் கொதிச்சு கொண்டு வந்துட்டு நான் அடுப்பை குறைச்சி விட்டுருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுவது ரவையை போட போகிறேன். ரவையை போட்டாச்சு. இப்போ நல்லா ரவையை கிண்டணும். நல்லா கட்டியாக வரும் பிறகு கட்டியாக கட்டியாக வரும் பிறகு நல்லா கிண்டி கொண்டே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பதத்துக்கு வரும். பார்த்தாலே தெரியும், நல்ல ரோஸ் கலர் கேசரி எவ்வளோ அழகாக வரும். இப்போ தேவையான அளவு சுகரை நாங்கள் போடுறோம். நான் 2 சுகரும் கலந்து வச்சுக்கிறதுல போடுறோம். ஓகே, பாருங்கள் இவ்வளோ அழகா வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நிறைய தரம் பண்ணியிருக்கேன், பட் இப்படி எனக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது தான். இப்போ ப்ளம்ஸும் கஜுவும் போட போகிறோம். போட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறோம். மாற்றுவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். சுவையான கேசரி. இப்படி உங்களுக்கு விருப்பமான ரெசிபி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபி வித்தியாசமானது வரும். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுவையான கேசரி இது ஈஸியாக செய்து கொள்ளலாம். எனக்கு தேவைப்பட்ட டைம் ஒரு 10 minutes தான். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் போடுவோம். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல்.